पूर्वभागम् श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरः शान्तनवं पुनरेवाभ्यभाषत। युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तकं कमर्चन्तः प्राप्नुयुर्मानवा शुभम् को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुच्यते जन्तुर्जन्म संसारबन्धनात्। श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतितः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययम् ध्यायन् स्तुवन् नमस्यंश्च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन् नित्यं सर्वदुःखादिगो भवेत् ब्रह्मण्यं सर्वधर्मण्यं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् येष मे सर्वधर्माणां धर्मोऽधिकतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरर्चे नरः सदा परमं यो महत्तेज परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं दैवतानां च भूतानां यो व्ययः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिंश्च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। स्तोत्रम्। ॐ हरिः ॐ ॐ विश्वं विष्णुर्वषट्कारो भूतभव्यभवत्प्रभुः भूतकृद्भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदां नेता प्रधानपुरुषेश्वरः नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशर्वशिवस्तानुर्भूतादिर्निधिरव्ययः सम्भवो भावनो भर्ता प्रभवः प्रभुरीश्वरः स्वयंभू शम्भुरादित्य पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो दाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेशः पद्मनाभो मरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टास्तविष्टस्तविरो ध्रुवः अग्राह्य शाश्वतः कृष्णो लोहिताक्षप्रतर्दनः प्रभूतस्त्रिगुग्धाम पवित्रं मङ्गलं परम्। ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் நேற்று பாடத்தில் 7வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். இந்த ஸ்தோத்திரத்தோட ஆர்டர் இல்லாமல் சகஸ்ரநாமத்தோட ஆர்டரில் நம்ம சங்கரபாஷ்யத்தோட ஆர்டரில் 20வது ஸ்லோகம் முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா பகவானோட நாமம் 63வது நாமம் மங்களம் பரம். இந்த மங்களம் பரம் அப்படின்னு சொல்லும் போதே பவித்ரம் மங்களம் பரம் 3 நாமம் இருக்கு. பவித்ரம் மங்களம் பரம். இது உங்களுக்கு பூர்வ பாகத்திலேயே பார்த்தீங்கன்னா பூர்வ பாகத்தில் 15வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் தைவதம் தைவதானாம் ச பூதானாம் யோவ்யயः பிதா அப்படின்னு. பவித்ராணாம் பவித்ரம், பவித்திரம் செய்பவைகளில் மிகவும் பவித்திரமானவர் பகவான். பார்த்தீங்கன்னா பவித்திரம், அவரோட சொரூபமே பவித்திர சொரூபம். பவித்திரம் பண்ணக்கூடியது எதெல்லாம் இருக்கு அப்படின்னு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தீர்த்தங்கள் இருக்கு, அவ்வளோ க்ஷேத்திரங்கள் இருக்கு. கோமூத்திரத்தை பார்த்தீங்கன்னா டெய்லி கோ பூஜா பண்ணி அதோட கோமயத்தை பார்த்தீங்க அப்படின்னா தலையில தெளிச்சுக்கிறது ரொம்ப புனிதமாக சொல்லியிருக்கு. கங்கா ஜலம் பண்ணிங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நித்திய பாப்பத்தை நாசம் பண்ணக்கூடியது. இது மாதிரி அநேகம் பார்த்தீங்கன்னா ஸ்தானங்கள், தீர்த்தங்கள், மந்திரங்கள் இருக்கிறதுலே பெரிய மந்திரம் ஓங்காரம். அப்போ பவித்திரம் செய்பவைகளில் நான் ஓங்காரமாயிருக்கின்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ என்ன அர்த்தமாகுதுன்னு கேட்டிங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியதுல பெரிய பரமம் பவித்திரம் எது அப்படின்னா பகவான் தான்.
அதனால்தான் பவித்ரானாம் பவித்ரம், யோ மங்களானாம் ச மங்களம். எது பார்த்தீங்கன்னா மங்களம் தரக்கூடியவைகளின் மிகவும் மங்களமானதோ, மங்கள சுரூபமோ, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பகவான் தான். அதனால பார்த்தீங்கன்னா பவித்திரம்னு ஒரு நாமம் பகவானுக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மங்களம் பரம் மங்களம், மேலான மங்களம் அப்படின்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம 21வது ஸ்லோகம், ஸ்லோகத்தோட ஆர்டர்ல 8வது ஸ்லோகம். ஈசான பிராணத பிராணோ, ஈசான பிராணத பிராணோ, ஈசான, அங்க ஒரு எஃப் உச்சரிப்பு வரணும், விசர்க்கம் இருக்கிறதுனால. ஈசான பிராணத பிராணோ ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட பிரஜாபதி, ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட பிரஜாபதி, हिरण्यगर्भो भूगर्भो, हिरण्यगर्भो भूगर्भो, माधवो मधुसूदनः, माधवो मधुसूदनः, ईशानः प्राणदः प्राणो ज्येष्ठः श्रेष्ठः प्रजापतिः, हिरण्यगर्भो भूगर्भो, भूगर्भो माधवो मधुसूदनः. ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது ஈசானக, ஈஸ்வரன் ஈசானன் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈசானக அப்படின்னா சாசனம் பண்றவர்னு அர்த்தம். எல்லாத்தையும் சர்வ ஜீவராசிகளையும் ஆளுகின்றவர், அவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஈசானக. பிராணத அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜீவராசிகளுக்கும், இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் பிராணனை கொடுக்கின்றவர். பிராண தானி, பிராணனை கொடுக்கின்றவருக்கு பேர் பார்த்தீங்கன்னா பிராணதக. பிராணோ அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரே தான் பிராண ரூபமா இருக்கின்றவர். ஜேஷ்டக, அவர் தான் இந்த லோகத்திலேயே பார்த்தீங்கன்னா மூத்தவர், ரொம்ப ஜேஷ்ட புத்திரன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, மூத்த புத்திரன் அப்படின்னு சொல்றது. இங்க இந்த லோகத்திலேயே மூத்தவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் ஜேஷ்டர். அதுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா மூத்த புள்ள பார்த்தீங்கன்னா உதவாம போயிடும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். கடைசி புள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூட்டிக்கையா இருந்து நல்லபடியா ஆகும். ஆனா பகவான் அப்படிலாம் இல்லை, எல்லாத்துலேயும் மூத்தவர், அதே நேரத்தில் எல்லாத்துலேயும் சிரேஷ்டமானவர் அவர் தான். நம்பர் 1 அவர் தான். பிரஜாபதி, அவர் தான் பார்த்தீங்கன்னா பிரஜாபதி ரூபத்தில் இருக்கார், பிரம்மா ரூபத்தில் அவர் தான் இருக்கார். பிரம்மாவோட மானச புத்திரர்களா இருக்கக்கூடிய சப்தரிஷிகளா இருக்கக்கூடிய பிரஜாபதிகள் ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார். அவருக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பகான்னு பேரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா பூகர்பகா, இந்த மொத்த புவனத்தையும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கர்ப்பத்தில் வச்சிருக்கிறவர். மாதவகா, மானா தாயார், லக்ஷ்மி, மா அம்மா. அந்த லக்ஷ்மியோட தவன பத்தின்னு அர்த்தம். லக்ஷ்மியோட பத்தியா இருக்கக்கூடிய ஸ்ரீபதி, லக்ஷ்மிபதி, அதான் மாதவா அப்படின்னு பேர். மதுசூதனக, மதுன்ற அரக்கனை கொன்றதுனால மதுசூதனக அப்படின்னு அவருக்கு பேர். இத்தனை பேர் மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுல 10 பேர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம், பாஷ்யக்காரர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஈசானக அப்படின்றதுக்கு அர்த்தம் ஆச்சாரியர் பண்றாரு, சர்வபூத நியந்திருத்துவாத் ஈசானக. சர்வபூத நியந்திருத்துவாத் ஈசானக, இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகளிலும், எல்லா ஜீவராசிகளையும் நியந்திருத்துவாத் அப்படின்னா நீ நயதாத்து, டு லீடு, வழி நடத்திக்கிட்டு போறவரான், ராஜான்னு அர்த்தம், தலைவர்னு அர்த்தம். இந்த லோகத்தில் இருக்க சர்வ ஜீவராசிகளையும் தன்னோட கண்ட்ரோல்ல நியந்திரணம் பண்றவர், எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கவர். இப்ப கேள்வி வருது, எங்க சுவாமி இருக்கார், எங்க இருந்து அவர் நியந்திரணம் பண்றார் அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டீங்கன்னா, எங்கேயாவது ஒரு கேபிட்டல் இருக்கணுமே அவரோடது. இப்போ மோடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டெல்லியில இருந்துட்டு ஆள்றார். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசியையும், இந்த மொத்த பிரம்மாண்டத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசியும் அவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காருன்னா எங்க இருந்து அவர் கண்ட்ரோல்ல வச்சிருக்கார் கேள்வி வரும்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா கீதால பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே 18:61 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். பிரம்மத்தோட சுபாவம் எது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது,
பிரம்மத்தோட சுபாவம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுடைய அத்தியாத்மம் தான் அந்த பிரம்மத்தோட சுபாவம். அத்தியாத்மம்னு என்னது? எல்லா ஜீவராசிகளும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த நானா இருக்கிறது தான் அந்த பிரம்மத்தோட சுபாவம். அத்தியாத்மம் சுபாவம், அதுதான் அத்தியாத்மம் தான் சுபாவம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா 8வது சாப்டர்ல நம்ம பார்த்தது தான் பகவத்கீதையில. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 18வது சாப்டர்ல 61வது ஸ்லோகத்திலையும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்றதுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்லுது. ஈஸ்வரன் எங்கப்பா இருக்கார்? எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் இருக்கார். என்ன அற்புதம் பாருங்க. அப்ப கேபிட்டல் எதுப்பா? சுவாமியோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமியோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசியுடைய ஹிருதயம் தான் அவரோட கேபிட்டல், அவரோட வாசஸ்தலம். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது, அக்ஷரம் பிரம்ம பரமம் ஸ்வபாவோ அத்தியாத்மமுச்சியதே. 8:3 வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை 8:3 சொல்லப்பட்டது. எனது அக்ஷரம் பிரம்ம பரமம். அக்ஷரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பரபிரம்மத்துக்கு பேரு அக்ஷரம்னு பேரு. அந்த பரபிரம்மம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகமாச்சே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, சர்வ வியாபகமா இருந்தாலும் கூட அவர் வந்து எப்படி இருக்காருன்னா அவரோட சுபாவம், அந்த பரபிரம்மத்தோட சுபாவம் அத்தியாத்மம் உச்சியதே. அத்தியாத்மம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நெஞ்சில கைய வச்சு நம்ம சொல்றோமே நான் நம்ம சொல்றோமே, இந்த நெஞ்சில கை வச்ச மாத்திரத்துல உள்ள சதா காலமும் அந்த நெஞ்சில ஸ்புரிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் அந்த ஸ்புரணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்புரணம் தான் பிரம்மத்தோட சுபாவம். இப்ப கேள்வி வருது, எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சுத்த பிரம்மம் இந்த ஹிருதயத்துல இருக்குன்னு சொல்றீங்களே சாமி, அப்ப ஹிருதயத்துல இருக்கிற அந்த பிரம்மம் தானே சொல்லணும். அப்ப பிரம்மம் வேற ஈஸ்வரன் வேறையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் நல்லா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த கண்ணாடி தான், ஒரு கண்ணாடி எடுத்துங்க. இந்த கண்ணாடியை எடுத்துட்டீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம் ஃபுல்லாக பிரகாசம் இருக்கு. இந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற பிரகாசம் எப்படியோ அதே மாதிரி சர்வ வியாபகமாக இருக்கிற பிரகாசம் சைத்தன்யத்துக்கு என்ன பேர் அப்படின்னா டோட்டல் கான்சியஸ்னஸ்க்கு பேர் தான் பிரம்மம். இந்த டோட்டல் கான்சியஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மிக் கான்சியஸ்னஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கண்ணாடி வச்சோன்னே இந்த கண்ணாடியில் என்ன ஆகுது? படுதா? ஆமாம், எல்லாத்துலேயும் படுற பிரகாசம் இதுலேயும் படுது. அப்போ இந்த கண்ணாடியில் இந்த கைக்கு மேலே இருக்கிற பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா என் கைக்கு பக்கத்தில் இருக்கிறது, இங்கே மேலே கீழே எல்லா இடத்துலையும் இருக்கிறது பிரம்மம். இந்த கண்ணாடியில் அது தெரியும் போது அதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர். இந்த கண்ணாடி மாதிரி எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய ஹிருதயம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ற சாமர்த்தியம் இருக்கு. அப்ப சர்வ வியாபகமா இருக்கிறது சுத்த பிரம்ம தத்துவம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்திலையும் இருக்கும் போது அதுக்கு என்ன பேர் வந்துருது? சுத்த பிரம்மத்துக்கு பேரு தான். ஹிருதயத்துக்குள்ளார வந்ததுக்கு பிறகு அந்தர்யாமி ஈஸ்வரன் அப்படின்னு பேர். அப்ப அந்தர்யாமின்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தகா திஷ்டன், உள்ள நின்னுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யமயதி, எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யமனம் பண்றார், கண்ட்ரோல் பண்றார். அதனால அவருக்கு பேர் அந்தர்யாமி அப்படின்னு பேர். இப்ப அதை தான் வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 18 வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது, 18:61 சொல்லுது ஈஸ்வரன் எப்படி பண்றார் அப்படின்னு கேட்டினா ஈஸ்வர சர்வபூதானாம். ஈஸ்வரன் வந்து எல்லா பூத்தானாம் எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருத்தேஷே ஹிருதயத்திலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஷ்டதி. ஹிருதய கமலம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த ஹிருதய கமலத்துல கட்டை விரல் அளவு உள்ள பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அதான் ஹிருதயம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கடுகு அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. ஹிருதயாகாசம் அப்படின்னு பேர், ஹார்தாகாசம் அப்படின்னு பேர். அந்த ஹார்தாகாசத்துல இருக்கக்கூடிய அந்த சைத்தன்யம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன். அங்கதான் ஸ்புரணம் இருக்கு. அவர் அங்க இருந்துகிட்டு கேள்வி வருது பிரகதாரண்யத்துல, ரொம்ப அல்பமா சுவாமி அப்படின்னு யாருக்காவது கேள்வி வரும். ஏன்னா கட்டை விரல் அளவு தான் ஹிருதயம் இருக்கு. அந்த ஹிருதயத்துல ஒரு கைப்பிடி தான் ஹிருதய தாமரை. அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா
கட்டை விரல் அளவு புருஷன் அப்படின்னு சொல்லுது, அங்குஷ்ட மாத்திர புருஷக அப்படின்னு ஈஸ்வரன். அந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காருன்னா, அதுலயும் சொல்லுது, அளவு சொல்லுது, ஒரு சின்ன கடுகளவு தேசத்துக்குள்ளார சித்திரத்துக்குள்ளார இருக்கார், ஓட்டையில இருக்கார் அப்படின்னு. ஐயோ நம்ம பெரிய ஆளு, அவர் சின்னவர் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, மந்திரம் சொல்லுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை அடைஞ்சு பார்க்கும் போதுதான் தெரியும் இந்த மொத்த பிரம்மாண்டமும் எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஹிருதய தேசத்துல இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ்க்கு உள்ளதான் இது எல்லா பிரம்மாண்டமே இருக்கு அப்படின்னு. நம்ம அப்ப எதுக்காக ஹிருதய தேசத்தை சொல்லுது அப்படின்னா, நம்ம அனுபூதி பண்றதுக்காக அந்த ஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு, பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்த ஹிருதய தேசத்துல நீ என்ன வந்து பாத்தீங்கன்னா தேடி கண்டுபிடிச்சுக்கோ, அனுபூதி பண்ணிக்கோ அப்படின்றதுக்காக. அப்ப அந்த ஹிருதய தேசத்துல இருந்துட்டு அவர் என்ன பண்றாரு சுவாமி, கேள்வி வருது, அவர் என்ன பண்றாரு ஹிருதய தேசத்துல உட்கார்ந்துட்டு, அவருக்கு என்ன வேலை இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராமயன் சர்வபூதானி, எல்லாத்தையும் பப்பட் ஷோல இருக்கிற மாதிரி என்ன பண்றார், மேல இருந்துட்டு. பப்பட் ஷோல வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டான்ல, நான் ரொம்ப நாள் ஆச்சு பப்பட் ஷோ பார்த்து, சின்ன வயசுல தான் பார்த்துருக்கேன். இந்த ஸ்கிரீன் நல்லா கட்டிடுவாங்க, கட்டிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த விரல் எல்லாம் நூல் நூலா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க, கேரக்டர் எல்லாம் கீழே இருக்கும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியவே தெரியாது, பின்பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் இருப்பார். அந்த ஆப்ரேட்டர் பின்பக்கம் இருந்துக்கிட்டு தன்னுடைய விரல்கள் எல்லாத்துலயும் நூல் கட்டி ஒவ்வொரு கேரக்டரோட கை காலு எல்லாம் அவரோட கண்ட்ரோல்ல இருக்கும். நமக்கு ஆளும் தெரியாது, வெளியில இருக்க கையும் விரலும் தெரியாது, நமக்கு ஸ்கிரீன் தெரியும், அதுல இருக்க கேரக்டர் மட்டும்தான் தெரியும். இங்க ஆட ஆட வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க கேரக்டர் எல்லாம் ஆட்டம் போடு இவரோட கை விரல்கள்ல இருக்கும். இவர் எங்க இருந்து பண்ணிட்டு இருப்பாரு, ரொம்ப ரொம்ப கிரேட்டான ஷோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்பட் ஷோ தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த ஷோல எப்படி நடக்குதோ அதே மாதிரிதான் நமக்குள்ளார அந்தர்யாமி என்னவா இருக்கார், அவ்யக்தமா இருக்கார். ஈஸ்வரனுக்கு சஞ்ஞானம், சஞ்ஞா வந்து அப்படிதான். ஈஸ்வரன் எப்படி இருக்கார், அவ்யக்தமா இருக்கார், வெளிப்படாதவரா இருக்கார். சரி, ஏன் வெளிப்படாம இருக்கார், என்னோட ஹிருதயத்துல இருக்கார். எப்படி இருக்கார், நானா இருக்கார். இருந்துட்டு என்ன பண்றார், இந்த ஜீவனோட கர்ம பலன்களை எல்லாத்தையும் கொடுப்பதன் மூலமா என்ன பண்றார், ஆட்டி வைக்கிறார். பிராமையன் அப்படின்னு சொல்லியிருக்கு, பிராமையன் அப்படின்னா சுத்த விடுறாரு சுவாமி, ஆட்டி வைக்கிறார் சுவாமி எல்லா ஜீவராசியும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யந்திராரூடாணி மாயையா. யந்திராரூடாணி அப்படின்னா சின்ன வயசுலதான் அந்த திருவிழாக்கு போனோம்னா இந்த ஒரு சக்கரம், என்ன வண்டி அது சுத்துறது, கொடராட்டனம். கொடராட்டனம் தான் இருக்கும். இப்போ வந்து ஜாயிண்ட் வீல்லாம் பெருசு பெருசா வந்துருச்சு. முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குதிரையா வச்சிருப்பாங்க, யானை குதிரை எல்லாம் வச்சுக்கிட்டு அங்க ஆப்ரேட்டர் வந்து சுத்தி சுத்தி விடுவான், நம்ம மேலே ஏறி உட்காந்துட்டு சுத்திக்கிட்டே இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் யந்திரம்னு பேர். ஜாயிண்ட் வீல எடுத்துங்களேன், ஜாயிண்ட் வீல்ல ஏறி உட்கார்ந்த வரைக்கும் தான் நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா போய் உட்கார்ந்துப்போம். நம்ம என்னைக்காவது பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு வாட்டி அது மாதிரிதான் ரொம்ப பெருமையா போய் உட்காந்துட்டேன். பெரிய இது வீல் அது சென்னையில, சின்ன வயசுல ஒரு ஹீரோயிசம் காட்டணும் அப்படின்னு. எனக்குலாம் பயமே இல்லைங்க, நான்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தவன் அப்படின்ட்டு மேலே ஏறி போய் உட்கார்ந்தாச்சு. பிடிச்சுங்க அப்படின்றான், நான்லாம் இதை போய் சின்ன பசங்களாம் பிடிச்சிக்கிறது, நான் எதுக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்னு கம்பீரமா உட்காந்துருக்கிறேன். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது மெதுவாக ஆப்ரேட் பண்ணோட பட்டனை போட்டோன்னே மெதுவாக அந்த வீல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். மேலே போகிற வரைக்கும் நம்மலாம் இதெல்லாம் நான் பார்த்தது தானே, இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு. மேலே போயிட்டு திரும்ப ஒரு கீழே இறங்கும் பாருங்க, இந்த வயிறு உள்ள இருக்கிற வயிறு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாமிட் பண்ண மாதிரி வெளியில வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். கப்புன்னு பிடிக்குங்க, அவ்வளோதான், கெட்டியா பிடிச்சிக்கிட்டா. அதுக்கப்புறம் ஒரு 5 ரவுண்டு 10 ரவுண்டு சுத்துற வரைக்கும் நமக்கு சுத்தி இருக்கிறது ஒன்றும் தெரியாது, எப்படா இறக்கி விடுவோம். கத்துன்னு கத்துனா கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஆப்ரேட்டர் கையில் இருக்கிற பட்டன் அவன் ஆஃப் பண்ணாதான் முடியும். அப்போ யாரோட கண்ட்ரோலில் இருக்கு, ஆப்ரேட்டரோட கண்ட்ரோலில் தான் அந்த பட்டன் இருக்கு, ஆஃப் ஆன் பட்டன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் யார், ஆப்ரேட்டராக இருக்கார். எல்லாம் இந்த ஜாயிண்ட் வீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வீல் தான். எல்லா ஜீவராசியும் அது மேலே ஏறி உட்கார்ந்துட்டு அந்த ஆப்ரேட்டர் என்ன பண்றாரு, ஆன் ஆஃப் பட்டனை அழுத்திக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு. அப்ப எங்க இருந்து ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள ஒவ்வொருத்தரோட ஹிருதயத்தில இருந்தும் அந்த பரமாத்மா ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், சர்வபூத நியந்திருத்வார், எல்லா ஜீவராசிகளையும் நியந்திரணம் பண்றதுனால, நியந்திரணம்னா டு கண்ட்ரோல்,
ஆளுமை பண்றதுனால அவருக்கு பேர் ஈசானக அப்படின்னு பேர் வந்தாச்சு. ஆயிடுச்சா? ஈசானக சொல்லியாச்சு. அப்ப சுத்த பிரம்மம் தான் ஹிருதயத்துல வந்தோன அந்தர்யாமியா இருக்கும் போது அதற்கு பெயர் ஈஸ்வரன். மனசுல வச்சுங்க, சுத்த பிரம்மம் வேற இல்லை, ஈஸ்வரன் வேற இல்லை. வெளியில இருக்கிற பிரகாசம் தான் இந்த கண்ணாடியில படும் போது அதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா சுத்த பிரம்மம் வெளியில, அதே இந்த கண்ணாடியில சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேர், இந்த ஹிருதயத்துல சொல்லும் போது அதுக்கு பேரு ஈஸ்வரன் ஆயிடுச்சு. அப்ப ஈஸ்வரன் அந்தர்யாமி அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அடுத்து என்ன சுவாமி வரணும்? ஈஸ்வரனுக்கு அடுத்தது என்ன வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தர்யாமிக்கு அடுத்ததே வந்துடணும். என்ன வந்துடணும்? ஈஸ்வரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணாடிக்குள்ளார வந்த போது அவர்கிட்ட சில குவாலிட்டிஸ் வருது. என்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கண்ணாடின்றது மீடியம். என்ன மீடியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயான்ற மீடியம். பகவான் பாத்தீங்கன்னா மாயான்ற மீடியத்தோட சேரும்போது சுத்த சைத்தன்யம் ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்துடுது. ஈஸ்வரன் பேர் வந்த மாத்திரத்துல அந்த ஈஸ்வரன் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா முதல் காரியம் பண்ணாராம். முதல் காரியம் பாத்தீங்கன்னா என்ன சுவாமி முதல் காரியம் பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல பிரஷ்னோபனிஷத்துல பாத்தீங்கன்னா முதல் காரியம் சொல்லப்படுது. என்ன பண்ணார்? தனக்குன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சு அவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பலவாக ஆவேன் அப்படின்னு யோசிச்சார். தான் பலவாக ஆகணும் அப்படின்னு பிரஷ்னோபனிஷத்துல பாத்தீங்கன்னா 6வது பிரஷ்னத்துல இருக்கு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ச ஈக்ஷான் சக்கரே, அந்த ஈஸ்வரன் இருக்கார்ல அவர் பாத்தீங்கன்னா சங்கல்பம் செய்தார். கஸ்மின் உத்கிராந்த உத்கிராந்தோ பவிஷ்யாமி. பிரஷ்னோபனிஷத்துல 6வது பிரஷ்னம் 3வது மந்திரம் 4வது மந்திரம். ஈஸ்வரன் என்ன பண்றார் அப்படின்னா ஈஸ்வரன் நல்லா தெரிஞ்சுக்கணும். சுத்த பிரம்மம் மாயையோட சேர்ந்து ஈஸ்வரன் ஆச்சு. அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணார்? பிளான் பண்றார். என்ன பண்றார் அப்படின்னா நான் பலவாக ஆவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி எங்க இருக்காரு அப்படின்னா மந்திரங்கள்லாம் அதுக்கு முன்னாடி இருக்க மந்திரங்கள்லாம் பிரஷ்னோபனிஷத்துல இப்ப நான் சொன்னதுதான் இருக்கு. உள்ளுக்குள்ளார ஹிருதயத்துல இருக்கார், எல்லாத்தோட ஹிருதயத்திலையும். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஹிருதயத்தெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி தான் எல்லாமா ஆவேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணார். எல்லாத்தையும் கிரியேட் பண்றதுக்கு அவருக்கு ஒரு மீடியம் வேணுமா? அப்ப அவர் மீடியேட்டரை பாத்தீங்கன்னா தேடினார். எந்த மீடியேட்டர் நமக்கு சரியா இருக்கும், எந்த மீடியம் சரியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்ஷான் சக்கரே அந்த பரமாத்மா சங்கல்பம் செய்தார், ஆலோசனை செய்தார். என்ன ஆலோசனை பண்ணார்? கஸ்மின் அகம் உத்கிராந்தோ பவிஷ்யாமி. எந்த தத்துவம் இந்த சரீரத்திலிருந்து மேலெழுந்தால் நானும் மேலெழுந்து சென்று விடுவேனோ. கஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமிதி. எந்த தத்துவம் இந்த சரீரத்துல நிலை பெற்றால் நானும் இந்த சரீரத்தில் நிலை பெறுவேனோ அந்த மாதிரி ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு உட்கார்ந்து பகவான் ரூம் போட்டு யோசிச்சார். யோசிச்சுட்டு என்ன பண்ணார்? ச பிராணம் அஸ்ருஜத. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிராணனை சிருஷ்டி செய்தார். அவர் தாங்க பிராணனை சிருஷ்டி பண்றார். பிராணம் அஸ்ருஜத பிராணாத் ஸ்ரத்தாம் கம் வாயு ஜோதிர் ஆப பிருத்திவி இந்திரியம் மனஹா. அந்த பிராணன்ல இருந்துதான் நம்ம சொல்ற இந்த பஞ்சபூத்தங்கள்ல இருந்து மனஸ்தத்துவம், எல்லா தத்துவம், புத்தி தத்துவம், மனஸ்தத்துவம் எல்லாம் உண்டாயிற்று. அப்ப சுத்த பிரம்மம் மாயையோடு சேர்ந்து ஈஸ்வரனாயி ஈஸ்வரன் என்ன பண்றார் முதல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனை தந்தார். பிராணனை பாத்தீங்கன்னா தந்தார். அதான் பேர் பாத்தீங்கன்னா பிராண த. ஈஸ்வரன் தான் இந்த பிராணன் பாத்தீங்கன்னா முதலில் உண்டாயிற்று. அதனால பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருக்கிற பிராணன் தான் யாரு தந்தான்னு கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் தந்தார். என்னுடைய பிராணனை ஈஸ்வரன் தந்திருக்கார். ஆயிடுச்சா? அதனால அவருக்கு என்ன பேர் அப்படின்னா பிராணதன்னு பேர், பிராணதா.
பாஷ்யத்துக்கு வந்துருங்க சொல்றேன். பிராணான் ததாதி சேஷ்டயதி இதுவா பிராணதா. இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணன்களை தருபவர். இந்த பிராணான்னு பகுவச்சனம் இருக்கு, பலவின் பால் இருக்கு. பிராணன் ஏன் ப்ளூரல்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்ய உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமன் நேம் வந்து பாத்தீங்கன்னா சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் சொல்லியிருக்கு. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராணான் அப்படின்னு பகுவச்சனம் இருக்கோ அங்கெல்லாம் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு காமன் நேம்னு எடுத்துக்கணும். இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணுல இருக்கு, காதுல இருக்கு, மூக்குல இருக்கு, வாயில இருக்கு, இப்ப நான் பேசுறதுல இருக்கு, எல்லாத்துலயும் இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லாத்துலயும் இந்திரியங்கள்லையும் இந்த பிராணன் தான் ஃபியூயலா இருக்கு. புரிஞ்சுங்க. இந்த இந்த ஃபியூயலை எடுத்துட்டீங்கன்னா, அந்த பிராணனை எடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் டுப் டப் டப் டப்னு விழுந்துடும். இதுக்குன்னு தனி சாமர்த்தியம் இல்லை. கண்ணுக்கு பார்க்குற சக்தி பிராணனால கிடைக்குது. 2 நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க, கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி பறக்கும். 2-3 நாள் சாப்பிடாம, ஒரு வேளை சாப்பிடாம இருந்தாவே காது வந்து பார்த்தீங்கன்னா அடைக்க ஆரம்பிச்சிடும். 2 வேளை சாப்பிடலனாவே காது அடைக்க ஆரம்பிச்சிடும், காது கேட்கறது சரியா. பேச ஆரம்பிச்சோன்னா 2 நாள் கழிச்சு பேசுனீங்கன்னா நம்ம பேசுறது கிணத்துக்குள்ளார இருந்து பேசுற மாதிரி தெரியும், வாக்கே வராது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்துக்குள்ளாரையும் எது இருக்கு அப்படின்னா பிராணன் தான் சக்தியா இருக்கு. அப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு எல்லாத்துக்கும் நாமம் என்ன, காமன் நேம் என்ன? கண்ணு காது மூக்கு வாயின்னு தனியா சொல்றோம், ஒரு காமன் நேம் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா பிராணன் அப்படின்னு பேர். பிராணாகா பகவச்சனம். அந்த எல்லா பிராணன்களையும் ததாதி தருபவர் யாரோ, சேஷ்டயதி உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன்களை இயக்குகின்றவர் எவரோ. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு பேரு ஈஸ்வரன். பிராணன் தான், பிராணன்ல இருந்து முதல்ல பிராணன் வந்துச்சு. அந்த பிராணனுக்கு என்ன சக்தி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியா சக்தி. எங்கெல்லாம் ஆக்ஷன் இருக்கோ அங்கெல்லாம் பிராணன் இருக்கும். அந்த பிராணனை எவர் தந்தாரோ அவர் ஈஸ்வரன், அவர் தான் பிராணதக. அப்போ என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த பிராணனுக்குள்ளார இருந்துகிட்டு அந்த பிராணன் என்ன பண்றார், சேஷ்ட பண்ண வைக்கிறார். பிராணனுக்குள்ளார இருந்துகிட்டு பிராணனை வந்து பாத்தீங்கன்னா சேஷ்ட பண்ண வைக்கிறார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணத அப்படின்னு பேர், பிராணதக அப்படின்னு அவருக்கு பேர். புரியுதா? பிராணன்களை கொடுப்பதாலும், பிராணன்களை வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை பிராணனை கொடுப்பது மூலமாக இயக்குவதாலும் பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணதக. இது நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல போய் தான் பார்க்கணுமா சுவாமிய கோயிலுக்கு போய் பாருங்க, அது முக்கியம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க பிராணனை நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னாவே அது ஈஸ்வரனை பார்க்கிற மாதிரி ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு, தைத்திரிய உபனிஷத்துல இருந்து ஒரு மந்திரம் சொல்றாரு. கோஹி ஏவ அன்யாத் கஹ பிராண்யாத், கோஹ்யேவான்யாத் கஹ பிராண்யாத் இது ஸ்ருதேஹே. தைத்திரியத்தை சொல்லுது, இவர் மட்டும் பிராண ரூபத்துல இவர் மட்டும் இல்லை அப்படின்னா யாருப்பா இந்த அபான வாயுக்களை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்ருதியில கேக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா முக்கிய பிராணன்ல இருந்துதான் எது உண்டாயிற்று, அபான வியான உதான சமானன்னு சொல்லக்கூடிய மற்ற பிராணன்கள் உண்டாயிருக்கு. இந்த முக்கிய பிராணன் மட்டும் இல்லை அப்படின்னா மற்ற பிராணன்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்குது. யாரு ஜீவிச்சுக்க முடியும்? இந்த பிராணன் மட்டும் இல்லை அப்படின்னா, முக்கிய பிராணன் மட்டும் இல்லை அப்படின்னா யாரு ஜீவிப்பா இங்க? இந்த அப்பானன் முதலியவைகள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிராணிக்கிற காரியத்தை பண்ணும். நம்ம சொல்றோம்ல, பிராண அப்பானன் வந்து பாத்தீங்கன்னா சுவாசம், உள் சுவாசம் வெளி சுவாசம் நம்ம சொல்றோமே. இந்த உள் சுவாசத்தை இழுக்கிறது உள்ள நமக்கு போறது அப்பான வாயு, வெளியில போறது வந்து பாத்தீங்கன்னா பிராணவாயு. உள்ள மட்டும் ஹிருதயத்துல வந்து அந்த முக்கிய பிராணன் இல்லை என்றால் இந்த ஜீவிக்கிற காரியம் வந்து பாத்தீங்கன்னா யாரு பண்ணுவார்? கேள்வி வருது, கோ பிராணியாத், யாரு பிராணிப்பார்? அப்ப உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல அந்த பகவான் இருக்கிறதுனாலதான் இந்த சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா இயங்கிக்கிட்டு இருக்கு. வெளிமூச்சு விடுறோம், உள்மூச்சு வாங்குறோம். அப்ப இந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா பிராணன் தான் பண்றது. பிராண ரூபத்துல யார் இருக்கா? ஈஸ்வரன். உட்கார்ந்துங்க, நல்லா பாவிக்கலாம். பிராணநாதன் நம்ம ஏற்கனவே 7வது சாப்டர்ல பார்த்துருக்கோம்ல, ஜீவனம் சர்வபூதேஷு. ஞாபகத்துல எப்பவுமே வச்சுக்கணும்,
எப்பவும் வந்து பகவான் நம்ம இது பண்ணும்போது பிரார்த்தனை பண்ணும்போது எப்படி பிரார்த்தனை பண்ணணும்? என்னுடைய ஜீவனா அவர் தான் இருக்கார். சுவாசம் போச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, மொத்தமும் அமங்கலமா போயிடும். நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்திரமே சொல்லுது, உங்களுக்கு சொல்ல போறேன் நான். பிராணன் போச்சு அப்படின்னா போச்சு, எல்லாம் போச்சு சாமி, இந்த உலகமே ஜீரோ சாமி. அப்ப இதை மங்களமாக்குறவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண ரூபத்துல இருக்கிறவர் யாரு? பகவான் தான். என்னோட ஜீவனம் யாரு? அந்த பகவான் தான் ஜீவனமா இருக்கார். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யத்வா அல்லது அடுத்து சொல்றாரு பிராணான். பிராணன்னா பிராணன்களை காலாத்மனா தியதி கண்டயதி இது பிராணதா. இந்த தா வந்து பாத்தீங்கன்னா 2-3 தாத்து இருக்கு. தானே ஒரு தாத்து, தா வந்து பாத்தீங்கன்னா தான கண்டனே அப்படின்னு ஒரு தாத்து. கண்டனம் பண்றது அப்படின்னு அர்த்தம், துண்டிக்கிறதுன்னு அர்த்தம் கண்டன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்றாரு பிராணான் பிராணன்களை காலாத்மனா தியதி கண்டயதி இது பிராணதா. அந்த தா வந்து முதல்ல தானே அர்த்தத்துல இருந்தது. 2வது மீனிங் எடுக்கிறோம் தான கண்டனே அப்படின்ற தாத்துல இருந்து தா எடுக்கிறது. அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பிராணன்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் பிராணன்கள். அதே மாதிரி பஞ்ச பிராணன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிராண அப்பான வியான உதான சமான 5 பிராணன். இந்த 5 பிராணன் எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா தலையில இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ல எல்லாம் இருக்கு. கண்ணு 2 கண்ணுல இருக்கு பிராணன் தான், 2 காது பிராணனா இருக்கு. பிராணன் என்ன பண்ணிடுச்சு? நான் தலையில இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு இந்த ஏரியாவை தான் எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் சமான வாயு என்ன பண்ணுச்சு? வயிற்றோட நாபி பிரதேசத்துல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அது எடுத்துக்கிட்டு அங்க கேபிட்டலா வச்சுக்கிட்டு அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. வியான வாயு சொல்லிச்சு நான் இந்த தேகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் அப்பான வாயு சொல்லிடுச்சு மலத்தையும் மூத்திரத்தையும் நான் வெளியேற்றுற காரியம் பண்றேன், இந்த நாபிக்கு கீழே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் உதான வாயு சொல்லிச்சு இந்த வயிற்றுக்கும் இந்த தொண்டைக்கும் நடுவுல நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேஸா இருக்கட்டும், நான் வாங்கிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட காரியத்தை நான் பண்றேன் அப்படின்னு அது எடுத்துக்கிச்சு. அப்போ ஒவ்வொரு காரியங்கள் இந்த தேகம் ஃபுல்லா நடக்கிறது எல்லாமே பஞ்ச பிராணன்கள் தான் காரியம் பண்ணுது. இதுல முக்கியமான பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு காது மூக்கு வாயின்ற இந்த இந்திரியங்கள் எல்லாம் பிராணன் தான் இருக்கு. அப்போ இதுல ஏதாவது ஒரு கண்டனம் நடந்துச்சு அப்படின்னா எது? காலாத்மனா. நான் இன்னைக்கு காலையில கூட ஒன்று சொன்னேன், திரிசூலம் வந்து பாத்தீங்கன்னா மாயாவோட சக்தியில வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 3 குணங்கள் திரிசூலம். அதோட சென்டர் போல் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலோட கையில இருக்கு. அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கேன்? காலம். அப்போ மாயாவுடைய மாயாவியா இருக்கிற ஈஸ்வரன் என்ன பண்றார்? இந்த ஜீவர்களுடைய கருமத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டி வைக்கிறார்னு சொன்னோமா? எப்படி ஆட்டி வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? பைப் லைன் அவர் கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் என்ன பண்றார்? எல்லாத்தையும் கண்டனம் பண்றார். நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறார் அவர் தான். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க வெட்டி வெட்டி பிரேக் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணதகான்னு பேரு. பிராணனை கொடுத்தவர் அவர்தான். அவர்தான் பிராணனை வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துக்கு ஏத்த மாதிரி துண்டிக்கிறார். அதனாலையும் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராணதக. கொடுக்கறதுனால அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டரா இருக்கார். அதே நேரத்துல எல்லாத்தையும் கெடுக்கிறதுனால அவர் தான் ருத்ர அவதாரமா இருக்கார், பிராணதக. அடுத்தது பிராணான் தீபயதி சோதயதி இதிவா. அடுத்து வந்து தா வந்து பார்த்து தாத்துக்கு வந்து தீபனே அர்த்தம், தீப்தி அர்த்தத்தில் எடுக்கிறது. பிராணன் தீபயதி, பிராணன்களை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பிராணன்களை எல்லாத்தையும் பிரகாசிக்கிறாரு. எப்படி தெரியுங்களா? நான் நல்லா சாப்பிட்டேன் அப்படின்னா பிராணசக்தி வந்துடுது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நல்லா சாப்பிட்டதுக்கு பிறகு பிராணசக்தி வந்தோன்னே கண்ணு நல்லா பிரைட்டா தெரியுது, காது நல்லா கேட்குது. கொஞ்சம் சாப்பிடாம விட்டேன்னா சுகர் பேஷண்டா இருக்குன்னா அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் டம்ல அந்த பிராணசக்தி எல்லாம் டம் 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 ஆஃப் ஆகி போயிடுச்சு. அப்ப இதெல்லாம் பிரகாசிக்குதே, எதனால பிரகாசிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணான தீபயதி. இந்த பிராணன்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? பிரகாசிக்க செய்கின்றவரா இருக்கார். சோதயதி இதி, சுத்தப்படுத்துறவரா இருக்கார், சோதனம் பண்றவரா இருக்கார். அதனாலையும் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா பிராணதகான்னு பேர். அதுக்கு அடுத்தது பிராணான் ததாதி வந்துருச்சு பாருங்க. பிராணனை வந்து கொடுக்கறதுனால தானே தாத்து. பிராணன்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுனாலையும் ததாதி
லுனாதி இதுவா பிராணதக, அள வைக்கிறதுனாலையும். நம்ம எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சவங்க எல்லாம் பெட்ல இருக்காங்க. ஐயோ 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 இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சுன்னு நெருங்கிய சொந்தங்கள்லாம் அழுதுகிட்டு இருக்கு. எதனால அழுதுகிட்டு இருக்கு? ஐயோ பிராணன் போயிடுமே, பிராணன் போயிடுமே. தன்னோட அப்பாவுக்கும், அப்பா தாத்தாக்கும், பாட்டிக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் யார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோமோ ஐயோ பிராணன் போயிருமே, பிராணன் போயிருமே நிமித்தமா வச்சுதான் நம்ம அழுகிறோம். அப்ப யாரு நம்மளை எல்லாத்தையும் அள வைக்கிற? அந்த பிராண ரூபத்துல இருக்கிற அந்த பகவான் தான் அந்த பிராணனை வெட்டி அதை நாசம் பண்றது மூலமா நம்மளை அள வைக்கிறாராம். அதே வந்து பாத்தீங்கன்னா பிராணனை கொடுக்கறது மூலமா என்ன பண்றாரு? ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைச்சிருச்சு, நம்ம கேட்ட மாத்திரத்துல கிடைக்காம இருந்துச்சு, இங்க அங்க போய் அல்லாடி வாங்கிட்டு வந்தோம், ஆக்சிஜனை கனெக்ட் பண்ண மாத்திரத்தை அப்ப பொழைச்சா இருப்பான்றோம், சந்தோஷப்படுறோம். ஒரு குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை பிறந்தோன்னே நல்லா இருக்கா, நல்லா இருக்கு, உயிரோட இருக்கா, உயிரோட இருக்கு, நல்லா இருக்கு, குழந்தை நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் ஸ்வீட்டை கொடுத்து கொண்டாடுறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிராணனை கொடுக்கறது மூலமா என்ன பண்றார்? சந்தோஷத்தை கொடுக்கிறார். பிராணா ததாதி. அதே நேரத்துல லுனாதி திவா, நம்மளை அழ பண்றாரு. எல்லாத்தையும் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் அலறது எதனால அழுதுகிட்டு இருக்கோம்? நம்ம எல்லாம் அலறது பிராணன் போயிடுச்சு, பிராணன் போயிடுச்சு, அவர் இறந்துட்டார், இவர் இறந்துட்டார் அப்படின்னு இது பண்றோம். அப்ப யாரு நம்மளை அழ பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அழ வைக்கிறா இந்த பிராணன் தான். அதனாலயும் அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு பேரு பிராணதக. என்னங்க மல்டி பர்சனாலிட்டி! ஒரே ஆள் வந்து சந்தோஷத்தையும் கொடுக்கிறார், ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா அளவும் வைக்கிறாரே நம்மளை. இதான் பிராணதக. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 66வது நாம. இந்த ஸ்லோகத்தை எப்பவுமே இது பண்ணிக்க, நான் இங்க நிறைய உபாசனா விஷயங்கள் இதுல இருக்கு. பிராணக, பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணகன்னு பேரு. நான் நல்லா தெரிஞ்சுங்க, அவர்தான் சுத்த பிரம்மம், அக்ஷரம் பரமம் பிரம்மம். அவர்தான் இந்த ஹிருதயத்துக்குள்ளார வரும்போது சர்வ வியாபகமா இருக்கிற பரபிரம்மம், ஹிருதயத்துல வரும்போது அவ்வியக்தமா வெளிப்படாதவரா இருக்கும்போது அந்தர்யாமி ஈசானக. அவர்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராண ரூபத்துல வரும்போது அவருக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? சூத்திராத்மான்னு பேர் வச்சிருக்கோம். அப்ப பிராணகன்ற வார்த்தைக்கு பக்கத்துல நீங்க என்ன எழுதணும்? சூத்திராத்மா. பிராணனுக்கு பேரு சூத்திராத்மா. சூத்திரே மணிகனா இவ சர்வமிதம் புரோத்தம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓத புரோத்தமா இருக்கு, பிராணன் இடத்துல கோர்க்கப்பட்டதா இருக்கு. அரா இவ ரதனாபவ் பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். மந்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரஷ்னோபனிஷத்து மந்திரத்துல இருக்கு. அராயிவ ரதனாபவ் சர்வே பிராணே பிரதிஷ்டிதம். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பிரஷ்னோபனிஷத்துல 2:6 எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். பிரஷ்னோபனிஷத் 2:6ன்னு ரெஃபரன்ஸ் போட்டுங்க. இந்த பிராணகன்ற சப்தத்துக்கு பக்கத்துல சூத்திராத்மான்னு போட்டுங்க. எல்லாமே பிராணன் பத்தி தான், பரிசியா வந்து பிராணனை பத்தி தான் இருக்கு. அதுல குறிப்பிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா 6 1 2 6ன்னு போட்டுங்க. 2வது பிரஷ்னம் 6வது மந்திரம். அராயிவ ரதனாபோ பிராணி சர்வம் பிரதிஷ்டிதம். அராயிவ ரதனாபோ, ஒரு சக்கரம், தேர் சக்கரம் இருக்குன்னா அதோட ஹப்பு வந்து பாத்தீங்கன்னா நாபி சக்கரத்தோட நாபி. அந்த நாபியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து அந்த சக்கரத்தோட அந்த ஆரங்கள் எல்லாம் கோர்க்கப்பட்டிருக்கோ, ஹப் இல்லைன்னா அந்த நாபி இல்லை அப்படின்னா அந்த சக்கரம் என்ன ஆயிடும்? போயிடும். இந்த சக்கரம் இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஹப்பு தான், நாபி தான். அதே மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சக்கரமா நீங்க வச்சுக்கோங்க. நம்ம சொல்றோம்ல பகவானோட சக்கரம் என்ன? சுதர்சன சக்கரம்னு சொல்றோமே. சுதர்சன சக்கரம் எது அப்படின்னு கேட்டா பிராணன் தான். ரொம்ப வலிமையானது. அதோட நாபியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பகவானோட நாபி பிரதேசத்துல அப்படின்னா இந்த பகவான் தான் பிராண ரூபத்துல இருக்கார். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவரிடத்துல கோர்க்கப்பட்டிருக்கு. அதான் மந்திரம் சொல்லுது, அராயிவ ரதனாபவ். ரதத்தோட நாபியில எப்படி ஆரங்கள் கோர்க்கப்பட்டிருக்கோ, பிராணே சர்வம் பிரதிஷ்டிதம். இந்த பிராணனிடத்துல இந்த உலகத்துல இருக்கிற சர்வமும் பிரதிஷ்டிதமாயிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? பிராணகன்ற அர்த்தம் சூத்திராத்மாவை குறிக்கிறது. இதே வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு நம்ம என்ன மீனிங் இது பார்த்திருக்கோம்? சூத்திரே மணிகனா இவ 7வது சாப்டர்ல பார்த்திருக்கோம். மத்த பரதரம் நான்யத்து கிஞ்சிதஸ்தி தனஞ்சய மகி சர்வமிதம் புரோக்தம் சூத்திரே மணிகனா இவ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 7வது சாப்டர்ல ஸ்லோகம் பார்த்திருக்கோம். முக்கியமான ஸ்லோகம் அது.
இந்த பிராணனை பத்தி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு யாரும் சொல்லாம விட்டுட்டாங்க. சொல்லாம விட்டது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப துக்கம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், பிரஷ்னம், முண்டகம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விசேஷமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. 7:7 வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் போட்டுங்க. பிரஷ்னத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2:6 போட்டுங்க. அதே மாதிரி கீதால 7:7 போட்டுட்டீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகம், மத்த பரதரம் நான் எது கிஞ்சிதஸ்தி தனஞ்சய. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மத்த பரதரம் நான் எது, இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சாமி. எனக்கு அந்நியமா ஒன்றும் இல்லை. எனக்கு அந்நியமா வந்து பார்த்தீங்கன்னா கிஞ்சித் அஸ்தி ந அஸ்தி, கொஞ்சம் கூட எனக்கு அந்நியமா வேற ஒரு காரணம் இல்லை. பரதரம்னா எனக்கு மேலான காரணம் என்று ஒன்று இல்லை. எப்படி அப்படின்னா, மயி சர்வமிதம் புரோத்தம், என்னிடத்திலேயே இந்த அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஓத புரோத்தம் அப்படின்னா கோர்க்கப்பட்டிருக்கிறது. எப்படி அப்படின்னா, சூத்திரே மணிகனா இவன். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மணிகள் எல்லாம் ஒரு நூலில் கோர்க்கப்பட்டு மாலையா போட்டுக்கிறோமோ, அந்த மணி எதில் கோர்க்கப்பட்டிருக்கு? நூலில். அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு நூல் இருக்கு. இந்த மொத்த ஜீவராசிகளுக்கும் நடுவில் ஒரு நம்ம எல்லாம் மணி மாதிரி, சூரியன் சந்திரன்லாம் மணி மாதிரி, இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் மணிகள் மாதிரி, நம்ம எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு நூல் போயிட்டே இருக்கு. எந்த நூல்? அந்த பிராணன், சூத்திரம். அதனால அவருக்கு என்ன பேரு? பகவானுக்கு பேரு சூத்திராத்மான்னு பேர். முதல்ல பிரம்மமா இருந்தார், அதுக்கப்புறம் மாயையோட சேர்ந்து ஈஸ்வரனானார். அவர்தான் தேகத்துக்குள்ளார அந்தர்யாமியா ஆனார். அவரே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபார்ம் எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பிராணனை கொடுத்து பிராணனா ஆனார். அவர்தான் பிராணனை கொடுத்து அவரே பிராணனாக ஆனார். சூத்திராத்மாவை ஆயாச்சு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் இதுக்கு வந்துரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருங்க. அப்ப பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? 2வது ரூபம் அவருக்கு பிராண வடிவானவர் ஆயிடுச்சு. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பர நடராஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நந்தி இல்லை. எங்கெல்லாம் நந்தி இருக்குமோ அங்கெல்லாம் அர்த்தம் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நந்தின்றது பிராணன், சிவலிங்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்தர்யாமி ஈஸ்வரன். எங்கெல்லாம் இதான் இருக்கும், எப்பவுமே நந்தி இருக்கும். ஆயிடுச்சா? அந்த ஈஸ்வரன் சாட்சாத் என்ன சுரூபம்? அவர் பிரம்மஸ்வரூபம். அவர் உபாசனைக்காக லிங்கமா அந்தர்யாமியா இருக்கார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன். எப்படி இருக்கேன்னு தெரியாது, அருவுருவா இருக்கார் சிவலிங்கம். அவரோட டைல்யூஷன் ஃபார்ம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தி, பிராண தத்துவம். சிதம்பரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நந்தி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சிதம்பர நடராஜர் தான் பிராணஸ்வரூபி. அப்போ ஈஸ்வரனை எங்க வச்சிருக்கீங்க? சிதம்பர ரகசியம்னு சொல்லிட்டு தனியா ஒரு வில்வமாலை போட்டு பக்கத்துல வச்சிருப்பாங்க. எதுவும் இருக்காது. ஈஸ்வரன் என்னது? அந்தர்யாமி, அவ்வியக்தம். அவர் தான் அவ்வியக்தம், அந்தர்யாமியா இருக்கார், வெளியில தெரியாது. அங்க போய் பார்த்தோன்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்களே, அந்த ஒண்ணு இல்லைன்னு சொல்றது யாரு? நான் தான். அவர் தான். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமி, எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்தர்யாமியா இருக்கார். நம்ம போய் பார்க்குறோம், தீபம் பாருங்க சிதம்பர ரகசியம் அப்படின்னு அங்கே போய் தீபத்தை காட்டுறாங்க. நான் கண்ணம் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போய் பார்க்குறேன். பார்த்தா ஒன்றும் தெரியல. அடப்பாவிகளை ஏமாத்திட்டாங்க, சிதம்பர ரகசியம் சொல்லி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு வந்தோன்னு தான் சாஸ்திரம் படிக்கும் போது தான் எங்கள் ஆச்சாரிய சுவாமி சொன்னார், சிதம்பர ரகசியத்தை ஒன்று இல்லைன்னு சொல்றியப்பா, அந்த ஒன்று இல்லைன்னு சொல்றது யாரோ அவன்தான். அவன்தான் சிதம்பர ரகசியம். எப்படி இருக்கான்? யாரெல்லாம் பார்க்குறாங்களோ ஒன்று இல்லைன்னு அந்த பார்க்குற நானா அவர் இருக்கார். அந்த சிதம்பர ரகசியமே இந்த உள்ளுக்குள்ளா இருக்க கான்சியஸ்னஸ், அவ்வியக்தம், அந்தர்யாமியா அவர் இருக்கார், நானா இருக்கார். அப்ப நானுக்கு அந்நியமா அங்க ஒன்றும் இல்லை. தூக்கத்துல தானே இருக்கு. தூக்கத்துல என்ன சொல்றோம்? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. இதான் சிதம்பர ரகசியம். அப்ப யார் இருக்கா? அங்க நான் இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தர்யாமியா இருக்கார். அந்தர்யாமி டைல்யூஷன் ஃபார்ம்ல வரும்போது சைத்தன்யம், நான் சுகமா தூங்கின ஒன்றும் தெரியவில்லை. இந்த ரெண்டும் சேர்ந்தா என்னது? ஈஸ்வரன். இந்த 2 சேர்ந்ததுக்கு அப்புறம் முதல் தத்துவம் வெளியில வருது, பிராணன் ஆயிடுச்சு. அப்ப பிராணனை யார் தந்தா? அந்த சைத்தன்யம் மாயோட சேர்ந்து பிராணனை தந்தது, பிராணத.
அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரூபத்துல யார் இருக்கா, அந்த பிராண ரூபத்துல, அப்ப சூத்திராத்மா அப்படின்னு அவருக்கு பேர் ஆயிடுச்சா. இதுதான் பாஷிகார் சொல்றாரு பாருங்க. பிராணிதி இதி பிராணிதி இதி பிராணஹ. பிராணிதி அப்படின்னா பிராணிக்கிறதுனால பிராணன். இந்த பிராணன் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் அப்படின்னு எடுத்துங்க. ஆச்சாரியர் சொல்றாரு க்ஷேத்திரஜ்ஞ பரமாத்மா வான்னு போட்டார். இதை ஹைலைட் பண்ணீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்ஸ்டிடியூஷன்லாம் அந்த பிராணனை பத்தியே பேச மாட்டேறாங்க. எனக்கு பெரிய துக்கம், பெரிய துக்கம். சுத்த சைத்தன்யத்தையே பேசிட்டு போயிடுறது. ஏன் சுவாமி பிராணனை பேசணும்? யாருக்காவது உங்களுக்கு கேள்வி வரும், ஏன் சுவாமி பிராணனை பேசணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஷ சர்வேஸ்வரக ஏஷ யோனிகி. பிராணனை பத்தி வந்து கண்டிப்பா பேசியே ஆகணும். ஏன் அப்படின்னா நிர்குண நிராகாரத்தை பிடிக்கிற சாமர்த்தியம் நமக்கு யாருக்கும் இல்லை. நிர்குண நிராகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க முடியாது. அப்ப அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரனை பிடிக்கிறதுன்னு நம்ம சொல்றோம்ல, பக்தியை பிடிச்சுக்கிட்டு போ அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஈஸ்வரன் இந்த தேகத்துல என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனா இருக்கார். சாமி இதுக்கு வேற ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னா மாண்டுக்கியத்துல 1:6 போட்டுங்க. 3 கொட்டேஷன் இங்க வரணும். இங்க பாஷ்யக்காரர் சொல்றாருல்ல, என்னது க்ஷேத்திரஜ்ஞா பரமாத்மாவான் இருக்குல்ல, அவர்தான் பரமாத்மாவா சுவாமி? பிராண ரூபத்துல பரமாத்மா இருக்காரா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஆமாப்பா பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன். இந்த எல்லாத்தையும் கிரியேட் பண்ண ஈஸ்வரன் பிராண ரூபத்துல இருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னா 1:6 மாண்டுக்கியம் சொல்லுது, பிரபவ சர்வ பாவானாம் சதாம் இதி விநிச்சயம் சர்வம் ஜனயதி பிராணஹாம் சேத்தோம் சுன் புருஷ பிருதகு. அற்புதமான மந்திரம் காரிக்கா, மாண்டிக்க காரிக்கால. பிரபவ சர்வபாவானாம் சதாமிதி விநிச்சய. இந்த உலகத்துல நம்ம எல்லாத்தையும் இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு நம்ம சொல்றோமா? எந்த வஸ்து எடுத்தாலும் இருக்கு இருக்குன்னு இந்த உலகத்துல எதெல்லாம் நம்ம சொல்றோமோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உற்பத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, உண்மை தானே? நம்ம எதெல்லாம் இருக்குன்னு சொல்றோமோ, இப்ப எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. இந்த மானிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, மானிட்டர் இருக்கு, அப்ப எதாவது பண்ணியிருக்கணும். இந்த கேமரா இருக்கு, கேமராவை எவனோ ஒருத்தன் பண்ணியிருக்கணும். இந்த வீடு இருக்கு, வீடு ஒருத்தன் பண்ணியிருக்கணும். இந்த புஸ்தகம் இருக்கு, ஒருத்தன் பண்ணியிருக்கணும். எதெல்லாம் சின்ன அம்சமா நம்ம இருக்குன்னு சொல்றோமோ அது மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு உற்பத்தி ஒண்ணு கண்டிப்பா இருந்திருக்கு. சரி, நிச்சயம் கண்டிப்பா நிச்சயமா தெரியும் இது வந்து உற்பத்தி ஆயிருக்கு, காரியம்னு பேர். சரி, யாரு காரணகர்த்தா? இது எல்லாத்தையும் பண்ணிருக்காரு அப்படின்னா யாரோ காரணகர்த்தா இருக்கணுமே அப்படின்னு கேட்டா சர்வம் ஜனயதி பிராண. இதான் முக்கியமானது. 1:6 மாண்டிக்க காரிக்கால செகண்ட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்வம் ஜனயதி பிராணக. எல்லாத்தையும் ஜனனம் பண்ண வைக்கிறது யாரு? உற்பத்தி பண்ணது யாருன்னா பிராணக. ஐயோ, பிராணன் ஈஸ்வரனா? ஆமா, இதுக்கு அந்நியமா இன்னொரு ஐட்டம் இருக்கு. என்ன ஐட்டம் அப்படின்னா சேத்தோம் சுன் புருஷ பிருதகு. அந்த சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கே சாமி, இந்த பிராணனுக்கு அந்நியமா சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சைத்தன்யம் எப்படி தெரியுங்களா இருக்கு? மந்திரம் சொல்லுது, அந்த சைத்தன்யம் வந்து பாத்தீங்கன்னா பிராண ஷரீரஹா. அந்த சைத்தன்யத்துக்கு சரீரம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன். அந்த பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு யாராவது கேட்டா, பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்யமா இருக்கார், எனக்குள்ளார நானா இருக்கார். ஐயோ, அவர் அறிய முடியலையே. அவர் ஒரு கோட்டு போட்டிருக்கார், ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கார். என்ன ஜாக்கெட் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன்ற சரீரத்தை அவருக்கு ஜாக்கெட்டா ஷர்ட்டா போட்டிருக்கார். பிராண ஷரீரஹா. சைத்தன்யம் அவர் என்ன ரூபம்? பாரூபம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாரூபம், பிரகாசம், கான்சியஸ்னஸ். அவர் போட்டிருக்க ஷர்ட் எது? பிராணன். அந்த பகவான் எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தரியாமியா கான்சியஸ்னஸா இருக்கார். அவருக்கு மேல ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு பிராணன் ஆயிடுச்சு, சூத்திராத்மாவா அவர் தான் இருக்கார். அப்ப நீங்க சூத்திராத்மாவை பிடிச்சிங்கன்னா, அந்த அந்த பிராணனை பிடிச்சிங்கன்னா பிராணனுக்குள்ளார இருக்கிற ஆளை பிடிச்சிடலாம். இதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துட்டையும் கத்துறேன், ஐயோ 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 விட்டாங்களே. இந்த ஓங்கார உபாசனை இருக்கு, காயத்ரி உபாசனை இருக்கு. இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா உபனிஷதங்கள் வேதம் சொல்ற உபாசனைகள் ஆல்மோஸ்ட் உபாசனைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா பிராண உபாசனை.
எல்லா உபாசனைகள்லையும் ரொம்ப பெஸ்ட் உபாசனையா உபனிஷதங்கள் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனை. அஸ்வமேத யாகம்னு நம்ம ஒண்ணு சொல்றோமே, பிருகதாரண்யத்துல முதல் உபாசனைய அஸ்வமேத யாகத்தை சொல்லியது. அஸ்வமேத யாகத்தோட உபாசனையை வந்து பிராண உபாசனையா வந்து பாத்தீங்கன்னா பண்ண சொல்லியிருக்கு. முதல் உபாசனையே அதுதான். அதுக்கப்புறம் வந்து சாந்தோக்கியத்துல முதல் உபாசனையே வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தோடு இந்த பிராண உபாசனையை பண்ண சொல்லியிருக்கு. காயத்ரி உபாசனம் பிராண உபாசனம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் எண்ணிலடங்காம பிராண உபாசனைகள். அப்ப நல்லா மனசுல வச்சுக்கணும், ஈஸ்வரன் என்னவா இருக்கார்? பிராண ரூபியா இருக்கார். அதான் இங்க சொல்லியிருக்க பிராணக அப்படின்னு. அந்த மந்திரத்தை பாஷிகார் கிளியரா சொல்றார். இந்த பிராணன் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா க்ஷேத்திரஜ்ஞா. இந்த பிராணன் உள்ள இருந்துகிட்டு இந்த தேகத்துக்குள்ளார, க்ஷேத்திரம்னா இந்த தேகம், இந்த தேகத்துக்குள்ளார இருந்துகிட்டு அந்த பிராண ரூபத்துல இருந்துகிட்டு தான் அவர் வந்து பாக்குறார். அவருக்கு என்ன பேரு? பிராண ரூபத்துல இருக்கிறவருக்கு பேரு க்ஷேத்திரஜ்ஞன் அப்படின்னு பேரு. அவர் க்ஷேத்திரஜ்ஞனா? அவர் ஒரிஜினலா பரமாத்மா. அவர் தான் பரமாத்மா. உள்ள இருந்து பாக்குறவரா இருக்கார். யார் பாக்குறா? நான் தானே சுவாமி பாக்குறேன். ஆமா, நான் தான் சுத்த நான். அபிமானம் இல்லாம சுத்த நான் ஒண்ணு இருக்கே, அந்த நானா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருந்துகிட்டு இருக்கார், பிராண ரூபத்துல இருந்துகிட்டு இருக்கார். இதெல்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இப்ப இன்னைக்கு நான் சொன்ன ஸ்லோகங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சர்வம் ஜனயதி பிராணகெல்லாம் பிராணனை பத்தி பேசினாவே நம்மள ஏதோ யோகி அவர் அப்படின்றாங்க. இந்த வேதாந்தம் அல்பமா படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒழுங்கா படிக்காதவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க பிராணனை பத்தி பேச ஆரம்பிச்சாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கிய பிரதாரணி ஒழுங்கா படிக்கிறது இல்லை. பிரஷ்னத்தை வந்து பாத்தீங்கன்னா மூட்டை கட்டி தூக்கி போட்டோம். முக்கியமா ஒரு சாதகன் பிரஷ்னோபனிஷத்தை 2 வாட்டி 3 வாட்டி உருட்டும். பிரஷ்னோபனிஷத்தை மட்டும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்வர உபாசனை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. உங்களுக்கு இந்த ஹிரண்ய கர்ப்பரை பத்தி விஷயங்கள் எல்லாம் அத்துப்படி ஆயிடும் உங்களுக்கு. ரைட்ஸா? இதோட நிப்பாட்டிங்க. அடுத்து பிராணஸ்ய பிராணம் இது ஸ்ருதேஹே. மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது, பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் இல்லைங்க. பிராணன்றது வந்து பாத்தீங்கன்னா சரீரம். நான் தான் சொன்னேன். ஷாட் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த பரமஹம்சானந்தான்னு நம்ம சொல்றோமே, இந்த பரமஹம்சானந்தான்ற இந்த சரீரம் பரமஹம்சானந்தா இல்லைங்க. இந்த சரீரத்துக்குள்ளார ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் தான் பரமஹம்சானந்தா. நான் அப்ப என்ன அர்த்தம்? எப்படி உள்ளுக்குள்ளார இருக்கிற சூக்ஷ்ம தேகம் தான் பரமஹம்சானந்தாவோ, பரமஹம்சானந்தாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷர்ட்டோ, இதே மாதிரி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணன் அப்படின்றது ஷர்ட்டு. அப்ப ஆள் யாருப்பா அப்படின்னா மந்திரம் சொல்லுது பிராணஸ்ய பிராணக. இந்த பிராணனுக்குள்ளார ஒருத்தர் இருக்காரே, பிராணனுக்கு பிராணமா யாரு? சைத்தன்யம் பாரூபகா, பிரகாசமா இருக்கார், கான்சியஸ்னஸா இருக்கார். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியாது? விளக்க முடியாது. எங்க சுவாசம் இருக்குமோ அந்த இடத்துல கான்சியஸ்னஸ் இருக்கும். சுவாசம் இருக்குன்னாவே அங்க கான்சியஸ்னஸ் இருக்கும். அதனால்தான் பிரஷ்னோபனிஷத்து மந்திரம் சொன்ன பாத்தீங்களா? பிரஷ்னோபனிஷத்துல பகவான் வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்றார். எது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல இருந்து வெளிக்கிளம்புனா நான் கிளம்பி போய் விடுவேனோ, எது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்துல பிரதிஷ்டிதமானா நான் பிரதிஷ்டிதமா ஆவேனும். அப்ப எது பிரதிஷ்டிதானா? இந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை விட்டு போச்சுன்னா கூட கூட கான்சியஸ்னஸ் போயிடும். பிராணன் இந்த சரீரத்துல இருந்துச்சுன்னா கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்ப இந்த கான்சியஸ்னஸுக்கு மீடியம் எது? அப்ப நான் கான்சியஸ்னஸ் பரமாத்மா. அந்த பரமாத்மாக்கு மீடியம் வந்து பாத்தீங்கன்னா பிராணன், ஷர்ட்டு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட்டே ஆளான்னு கேட்டீங்கன்னா ஷர்ட் எப்படி ஆளாக முடியும்? ஷர்ட்டுக்குள்ளார ஒரு ஆள் இருக்கார். அதனால பிராணஸ்ய பிராணம், பிராணனுக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணனா பகவான் இருக்கார் அப்படின்னு இது சொல்லுது. அந்த பிராணனுக்குள்ளார இருக்கிற பிராணனுக்கு என்ன சுவாமி பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கிய பிராணோவா. அடுத்த வார்த்தை சொல்ற. நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு கான்சியஸ்னஸ் பிராணஸ்ய பிராணகன் கான்சியஸ்னஸையும் எடுத்துங்க. இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முக்கிய பிராணன் எடுத்துங்க. இந்த முக்கிய பிராணன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அங்குஷ்ட மாத்திர புருஷக அப்படின்னு பேர். கட்டை விரல் அளவுக்கு இந்த ஹிருதயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஹிருதய கமலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு. இந்த கைப்பிடி அளவுக்குள்ளார ஒரு கட்டை விரல் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு புருஷன் இருக்கான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்றதுக்கு சொல்லியிருக்கு.
விஷோகாவா ஜோதிஷ்மதி யோக சூத்திரத்தை நம்ம பார்த்துருப்போம். ஓங்கார உபாசனைக்கு அடுத்ததே வந்து பிராணாயாமம். பிராணாயாமத்துக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா 3வது உபாசனையாவே என்ன பண்ணியிருக்கோம்? விஷோகாவா ஜோதிஷ்மதி. இந்த ஹிருதயத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிஸ்வரூபமா இருக்கார். எவ்வளவு அளவு? இந்த கட்டை விரல் அளவு இருக்கார். இந்த கட்டை விரல் அளவுல இருந்துகிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு பேர் தான் பிராணன் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்றாரு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள ஹிருதயத்துல இருந்துகிட்டு வெளியில இருக்கக்கூடிய வாயுவை உள்ள இழுக்கிறார். உள்ள இருக்கிற வாயுவை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில புஷ்அப் பண்ணி தள்ளுறார். இந்த இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்து அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த புகை வண்டியில எல்லாம் இப்படி இப்படி போயிட்டு 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 வர்றதுக்கு நடுவில் ஒரு இது இருக்குல்ல, ஷாஃப்ட். ஒரு ஷாஃப்ட். ஆமா, ஒரு மிஷின்ல இருக்கக்கூடிய ஷாஃப்ட் மாதிரி பிஸ்டன். அப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல இருக்கார். அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? தன்னையே 5ஆ விபாகம் பண்ணிக்கிட்டு, தன்னையே பிராண அபான வியான உதான சமானன் அப்படின்னு 5 உபப்பிராணன்களா பண்ணிக்கிட்டு அவர் எங்க இருக்கார்? ஹிருதயத்துல இருக்கார். அவர் என்ன பண்ணாரு? தன்னோட ஒரு பிரான்ச்சா இருக்கிற பிராணனை தலையில வச்சார். இன்னொரு பிராணனை வந்து அபானனை வந்து பாத்தீங்கன்னா குதத்துல வச்சார். இன்னொரு பிராணனை நாபியில வச்சார். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வியான வாயுவை உடம்பு ஃபுல்லா வச்சார். உதான வாயுவை தொண்டையில வச்சார். இது மாதிரி எல்லாத்திலையும் அவர் வச்சுட்டு அவர் எங்க இருக்கார்? ஹிருதயத்துல இருக்கார். அவருக்கு பேரு முக்கிய பிராணன்னு பேரு. பகவான் ஈஸ்வரன் அப்படின்னு புரியுது. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் முக்கியமான சொல்ல ஆரம்பிக்கிறார். அடுத்த நாமத்துக்கு வந்துருக்கு. அடுத்த நாமம் என்ன சுவாமி? அப்போ இந்த நாமம் ரொம்ப முக்கியம். 3 நாமமும் ரொம்ப முக்கியம். வரிசையா சொல்லிட்டே வருது. இதுக்கு அடுத்தது இந்த பிராணன் பிராணன் சொல்றீங்களா சுவாமி? சும்மா சொல்லிட்டே இருக்கீங்களா சாமி? பிராணன் பிராணன் பிராணனோட கதையை எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒண்ணு பேசுனா ஓங்காரம், இல்லைன்னா பிராணன். எங்க போனாலும் இதையே விட்டு இது பண்றீங்க அப்படின்னா மந்திரம் அது மாதிரிதான் இருக்கு. சாந்தோக்கியம் படிச்சதோட சுகம் எனக்கு தான் தெரியும். சாந்தோக்கியம் ஃபுல்லா பிராணனோட. பிருகதாரண்யத்துல உபாசனை 1 முதல் அத்தியாயம் ஃபுல்லா முதல் அத்தியாயத்துல ஒரு 3-4 பிராமணம் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான மந்திரம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா சப்தான பிராமணம் அப்படின்னு ஒரு பிராமணம் இருக்கு பிருகதாரண்யத்துல. இந்த சப்தான பிராமணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 அன்னங்களை வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா படைச்சாராம். 7 அன்னங்களை படைச்சாராம். அந்த 7 அன்னங்களை படைச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் அன்னம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு பால், சர்வ பிராணி சாதாரணம். இந்த எல்லா பிராணிக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணம். குரங்குட்டி காலையில தான் பார்த்தேன், இப்பதான் பார்த்துட்டு வந்து நல்ல குரங்குட்டி அம்மாவோட மடியில இருந்து பால் குடிச்சுக்கிட்டு. எல்லா ஜீவராசிக்கும் பால் இருக்குல்ல, காமன். இது முதல் அன்னம். 2வது அன்னம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உலக மக்கள் நம்ம எல்லாம் சாப்பிட்றமே சாமி, இது 2வது அன்னம். 3வது அன்னம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவர்களுக்காக நம்ம கொடுக்கறமே ஸ்வாஹா அப்படின்னு ஆகுதி கொடுக்கறமே, அது தேவர்களுக்கான அன்னம். அதுக்கப்புறம் பித்திருக்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வஷட்கா இது நம்ம இது ஸ்வதான்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டை விரல் வழியா எள்ளு தண்ணி கொடுக்கறமே, அது பித்திருக்களுக்கு போகக்கூடிய அன்னம். எத்தனை? பால், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாமானிய சாப்பாடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாகான்னு சொல்லி தேவர்களுக்கு கொடுக்குற அன்னம், அதுக்கப்புறம் ஸ்வதான்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பித்திருக்களுக்கு கொடுக்கறது. இந்த 4க்கு அந்நியமா 5, 6, 7 3 இருக்கு. பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3 அன்னங்களை தனக்காக வைத்து கொண்டார். என்ன சுவாமி பகவான்? பகவான் யாரு? பாரூபம், பிரகாசம், ஜோதி. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா வாக்குன்ற அன்னத்தையும் மனசுன்ற அன்னத்தையும் பிராணன் அப்படின்ற அன்னத்தையும் 3த்தையும் தனக்காக வைத்து கொண்டார். வாங்மயோ மனோமய பிராணஷரீரக. அவர்தான் வாக்குமயமா பகவான் தான் இருக்கார். வாக்க சுருக்குனீங்க அப்படின்னா அவர்தான் மனோமயமா மனசா இருக்கார். மனச சுருக்குனீங்கன்னா அவர்தான் பிராணனா பிராண ரூபமா அவர்தான் இருக்கார், பிராண சரீரக. அந்த பிராணனையும் உள்ள ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிராணனுக்குள்ளார் அவர் கான்சியஸ்னஸா பாரூபமா பிரகாசமா இருக்கார் அப்படின்னு சப்தான பிராமணம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த பிராணனை பத்தி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல இருக்கார் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருங்க. இந்த பிராணனை எப்படி சாமி உபாசிக்கிறது?
பிராணனை உபாசிக்கிற ஒரு மெத்தேடு வேணுமா? அந்த மெத்தேடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மந்திரம் சொல்லுது. சாந்தோக்கிய உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5:1:1 சாந்தோக்கிய உபனிஷத்துல பக்கத்துல ஜேஷ்ட சிரேஷ்டகன்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, அதில் கொடுத்துருக்கு. இந்த மந்திரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராணனை எப்படி உபாசிக்கிறது, பகவானை உபாசிக்கணும். நாளைக்கு காலையில் பூத்த நாராயணனுக்கு அபிஷேகம் கொடுத்துருக்கோம். ஒரு 108 காயின் வச்சிருக்கேன். நல்ல புது காயின் ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாரு. நம்ம இவர் கொடுத்தாரு இல்லை, இன்னொருத்தர் சென்னையில் இருந்து. அப்போ 108 காயினை வச்சு சுவாமிக்கு நான் என்ன பண்ண போறேன், நாளைக்கு அவரை பேரை சொல்லி அர்ச்சனை பண்ண போறேன், மாலை போட போறோம். நல்ல பால் அபிஷேகம் 11 திரவியங்களை வச்சு அபிஷேகம் பண்ண போறோம். 7வது சாப்டர் முடிஞ்சதுக்காக. இப்போ 8வது சாப்டர் முடிய போகுது, அடுத்து வேற திரும்ப வந்துடும். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒரு அபிஷேகம். அப்ப நமக்கு தெரிஞ்ச அபிஷேகம் ஆராதனை தானே சுவாமி பண்ண முடியும். பாலையும் நெய்யும் நல்ல பஞ்சாமிர்தத்தையும் போட்டு அபிஷேகம் பண்ணி நல்ல ஆனந்தமா மனசுக்குள்ளிர வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஆனந்தப்படுறோம். ஆக்சுவலா பகவானை வந்து எப்படி தெரியுங்களா உபாசிக்கணும், மந்திரம் சொல்லுது. ஏன்னா உள்ள இருக்கிற பிராணனை எப்படி உபாசிக்க முடியும்? அவருக்கு அர்ச்சனை ஆராதனைலாம் பண்ண முடியாது சுவாமி. அப்ப அவரை எப்படி பண்றது அப்படின்னா, அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க யோகவை ஓம் யோகவை ஜேஷ்டம் ச சிரேஷ்டம் ச வேத, யோகவை ஜேஷ்டம் ச சிரேஷ்டம் ச வேத, ஜேஷ்டஸ்ச ஹவை சிரேஷ்டஸ்ச பவதி, பிராணோவா பிராணோவாவ ஜேஷ்டஸ்ச சிரேஷ்டஸ்ச. 5:1:1 சாந்தோக்கியத்துல வருது. என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பகவானை எப்படி சுவாமி புகழ்றது? நம்ம எல்லாம் பேர் சொல்லி பல பேரை சொல்லி வந்து பகவானுக்கு ஆராதனைகள்லாம் பண்றோம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எல்லாம் வந்து ஆராதனை பண்றோம். கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அதுதான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். நான் இன்னும் அந்த 2 வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் போகவே இல்லை. மந்திரம் பாருங்க, ஒரே மந்திரத்துல 2 நாமம் வருது. 5:1 5:1:1 சாந்தோக்கியத்துல 2 நாமங்கள் வருது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம 67வது நாமம் ஜேஷ்டக, 68வது நாமம் ஸ்ரேஷ்டக. இந்த பகவானை வந்து பிராணரூபத்தில் இருக்கிற ஈஸ்வரனை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னா, 2 நாமங்கள் பிரதானமா பகவானுக்கு உபாசிக்கிறோம். அந்த பிராணனை ஜேஷ்டஸ்ச சிரேஷ்டஸ்ச, அவர்தான் ஜேஷ்டனா இருக்கார், அவர்தான் சிரேஷ்டனா இருக்கார்னு மந்திரம். இந்த 2த்துக்கும் என்ன பேரு அப்படின்னா, அதான் நான் மந்திரத்தை படிக்கிறேன். யோகவை ஜேஷ்டம் ச சிரேஷ்டம் ச வேத. எவன் இந்த பிராணனை ஜேஷ்டன் அப்படின்னும் சிரேஷ்டன் அப்படின்னும் உபாசிக்கின்றானோ, இந்த பிராணன் தான் ஜேஷ்டன். ஜேஷ்டன யாரு? மூத்த புத்திரன், மூத்தவன். இந்த தேகத்துல யாரு சிரேஷ்டமானவன்? இந்த பிராணன் தான் சிரேஷ்டமானவன் அப்படின்னு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் சொல்றதெல்லாம் கேட்டு உட்கார்ந்து அவதானம் பண்ணி நல்லா அந்த பிராணனிடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகி அது அனுபூதி பண்றோம் அப்படின்னா அவன் என்ன ஆகிறான் அப்படின்னா ஜேஷ்டஸ்ச சிரேஷ்டஸ்ச பவதி. அவன் எங்க இருந்தாலும் ஜேஷ்டனா மூத்தவனா இருப்பான், எல்லா ஃபீல்ட்லயும் ஃபர்ஸ்டா இருப்பான், சிரேஷ்டனா இருப்பான், ரொம்ப சிறந்தவனா இருப்பான். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜேஷ்ட சிரேஷ்டனா என்ன சுவாமி, யாரு சொல்றது சுவாமி அப்படின்னு கேட்டா மந்திரம் சொல்லுது. பிராணோ வாவ ஜேஷ்டஸ்ச சிரேஷ்டஸ்ச. இந்த பிராணனுக்கு பேரு தாங்க சிரேஷ்டன் ஜேஷ்டன் அப்படின்னு பேரு அப்படின்னு மந்திரம் சொல்லுது தெளிவா. இப்ப 2 நாமத்துக்கு வந்துருங்க. 67வது நாமம் ஜேஷ்டகா அப்படின்னு பேரு. ஜேஷ்டகனா என்ன சுவாமி அப்படின்னா, பாஷிக்காரர் மூத்தவன் பேரு, எல்லாத்துக்கும் மூத்தவன். இந்த உலகத்திலேயே ஜேஷ்ட புத்திரன் யாரு? அவர் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதம ஜெகன்னு அவருக்கு பேர். அந்த பிராணனுக்கு என்ன பேரு? சைத்தன்யமும் மாயையும் சேர்ந்தா ஈஸ்வரன். ஈஸ்வரன்ட்ட இருந்து முதல்ல உண்டானது பிராணதன்னு போட்டிருக்கா. முதல் இந்த 65வது நாமம். அவர் தான், பகவான் தான் பிராணனை கொடுத்தார். அப்ப முதல்ல பகவான்கிட்ட இருந்து வந்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன். இந்த உலகத்திலேயே மூத்தவன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிராணன் ஹிரண்ய கர்ப்பக. அவருக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? பிரதமஜான்னு பேர். பக்கத்துல போட்டுங்க, இந்த வார்த்தை சப்தம் போட்டுங்க. ஜேஷ்டன்றதுக்கு அர்த்தம் மூத்தவன். மூத்தவன் அர்த்தம் முதல் பிறந்தவன். மூத்தவனே வீட்டுல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்கல்ல, நிறைய வீட்டுல அப்படி கூப்பிடுவாங்க. மூத்தவன். அப்புறம் கடைசி பையனுக்கு என்ன சொல்லுவாங்க? கடைசி பையனுக்கு வேற எதுவும் சொல்லுவாங்க.
மூத்தவனே மூத்தவனே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கடைக்குட்டி இளையவனே, இளையவனே. கடைக்குட்டி கூட செல்லமா இருக்கிறது சின்னவனே. சின்னவனே, மூத்தவனே, சின்னவனே. இந்த மூத்தவன் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரமாத்மா தான். இந்த பிராணன் தான் நம்ம சரீரத்துல மூத்ததான். சாமி நீங்க எப்போ வந்ததெல்லாம் சொல்றீங்களா சாமி அப்படின்னா, எப்போ வந்தது நம்ம பிராக்டிக்கலா நான் சொல்றேன், அண்ட ஞானம் பிண்ட ஞானம் இந்த ரெண்டுத்தையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடு இருக்கு பார்த்தீங்களா, சாப்பிட்ட சாப்பாடோட இது எத்தனை தத்துவமா பிரியும்? 7 தத்துவமா பிரியும். 7 தத்துவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது தத்துவமா அஷ்டம தத்துவமா என்ன உண்டாகும்? சுக்ல சோனிதம். மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இந்த சுக்ல சோனிதத்துல 2 அம்சம் தான் இருக்கு. ஒன்று புரோட்டோபிளாசம் இருக்கும், அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா பிராணன் இருக்கும். இவ்வளவுதான், இந்த 2 தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா அப்பா சாப்பிட்ட ஃபுட்டு அந்த சுக்லமா மாறி அம்மா வயிற்றுக்குள்ளார கர்ப்பத்துக்குள்ளார போகுது. அப்ப வயிற்றுக்குள்ளார போனோட இந்த உள்ள இருக்கிற சுக்ல சோனிதமும் இந்த இதுவும் ஒன்னா கரெக்டா கனெக்ட் ஆயிடும். கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா XY குரோமோசோம் ஒன்னா சேர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? கன்சீவ் ஆயாச்சு. இப்ப கன்சீவ் ஆனதுல பாத்தீங்கன்னா முதல்ல யாரு அங்க இருக்கா அப்படின்னா அந்த வீரியத்துக்குள்ளாரையும் அந்த சோனிதத்துக்குள்ளாரையும் சுக்ல சோனிதத்துல இருக்கிறது பிராணன். அந்த பிராணன் உயிரோட இருந்தாதான் கன்சீவ் ஆக முடியும், இல்லைன்னா கன்சீவ் ஆக முடியாது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்வகந்தாதி லேகியம்லாம் நல்லா கொடுப்பாங்க. எதுக்காக? அந்த பிராணசக்தி அதிகப்படுத்துறதுக்காக. அப்ப பிராணன் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ளார முதல்ல உள்ள நுழைஞ்சது எது அப்படின்னா பிராணன் தான். அன்ன ரூபத்துல உள்ள நுழைஞ்சிருக்கு. அன்னம்னா புரோட்டோபிளாசம் தான் அன்னம். அன்னத்துக்குள்ளார யார் இருக்கா? இந்த பிராண தத்துவம் இருக்கு. அப்ப அம்மாவோட கர்ப்பப்பையில முதல் பெர்சன் பிராணன். அதுக்கு மேலதான் மெதுவா மெதுவா கரு பாத்தீங்கன்னா வளர்ந்து 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 இந்த உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு கிரியேட் ஆயிருக்கு. அப்ப அதுக்கப்புறம் தான் மாசம் ஒவ்வொரு வாரம் வாரம் வாரமா நம்ம இவரை அழகா சொல்லியிருக்காருல, இந்த 1 வாரம் 2 வாரம் ஒரு மட மாது. நான் இன்னைக்கு அனுப்புறேன், வேணா அதையும் பாருங்க. 1 மட மாது அப்படின்னு ஒரு பாட்டு, அருமையான பாட்டு இருக்கு. இந்த கரு பாத்தீங்கன்னா எந்தெந்த வாரத்துல என்னென்னலாம் கிரியேட் ஆகும் அப்படின்னு வரிசையா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன 10 அது நல்ல 10 ஆச்சு. அது 10 பாட்டு இருக்குல்ல, டக்குன்னு வர மாட்டேன். பட்டினத்தாரோடது ஒரு 10 பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்ல. அது 10 இல்ல, ஒரு பாட்டு. ஆமா, ஒரே ஒரு தான். ஆமா, அது பார்த்தோம். ஆமா, அப்ப முதல்ல பிராணன் இருக்கு. பிராணனுக்கு மேலதான் இதெல்லாம் சுத்தி 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 கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அப்ப என்னுடைய புத்தி முதல்ல இல்ல, என்னோட மனசு முதல்ல இல்ல, என்னுடைய இந்த கை காலு மூக்கு வாயு தலை இதெல்லாம் முதல்ல இல்ல. முதல்ல என்னோடது எது அப்படின்னா பிராணன். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் இந்த தேகத்துல முதல்ல மூத்தது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் மூத்தவன். அடிச்சா அதுதான் இங்க சொல்லுது. வெஸ்டில டோட்டல்ல பாத்தீங்க அப்படின்னா டோட்டல்ல பிரம்மத்தோட மாயா சேர்ந்தா ஈஸ்வரன் இருந்து முதல்ல உண்டானது பிராண தத்துவம். அதே இந்த தேகத்துல பாத்தீங்கன்னா முதல்ல உண்டாகிறது அம்மா வயிற்றுக்குள்ளார இருந்து முதல்ல உண்டாகிறது இந்த பிராணன். அதனால பாத்தீங்கன்னா டோட்டல்லையும் பிரதம ஜகன் பேரு. இந்த வெஸ்டிலையும் இண்டிவிஜுவல்லையும் பிராணன் தான் ஜேஷ்ட புத்திரன். அடிச்சா அப்ப அந்த ஜேஷ்டனா இருக்கிறது என்ன பாஷிக்கார் சொல்றாரு? விருத்ததமோ ஜேஷ்டா. விருத்ததமோன்னு என்ன அர்த்தம்? ரொம்ப வயசு அதிகம். யாருக்கு வயசு அதிகம்? நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கு வயசே இல்லை. அந்த பிராணன் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு, அதுக்கு மரணமே இல்லை. இந்த தேகத்துல இருக்கக்கூடிய பிராணனுக்கு ரொம்ப மூத்ததுங்க, ரொம்ப ரொம்ப மூத்தது. கிரியேஷன்ல ஆதியில இருக்கிறது. கிரியேஷன்ல முதல்ல இருக்கிற அந்த பிராணன் தான் எல்லா வயிற்றுக்குள்ளாரையும் அம்மா வயிற்றுக்குள்ளாரையும் போயிட்டு இருக்கு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா அதுதான் விருத்ததமோ ஜேஷ்டக. விருத்ததமோனா இருக்கிறதுல ரொம்ப வயசானது. அதனால ஜ அப்படின்னு ஒரு பாணினி சூத்திரம் இருக்கு. அந்த ஜன்ற வார்த்தை அந்த ரொம்ப ஜேஷ்டன்ற வார்த்தை மூத்தது அப்படின்ற அர்த்தத்துல அந்த ஜ அப்படின்ற ஒரு பிரத்யத்தை பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் விருத்தஸ்ய ச இது விருத்தி சப்தஸ்ய ஜ ஆதேச விதானாத். விருத்த அப்படின்னா வயசான இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஜேஷ்டருங்க, அவர் ஜேஷ்டர் அப்படின்னு நம்ம விருத்தன்ற வார்த்தையில வயசானவர்ன்ற வார்த்தையில நம்ம என்ன பண்றோம்? அந்த ஜன்ற சப்தத்தை போட்டு பயன்படுத்துறது விதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஜேஷ்ட அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம்? மூத்தவர் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும்.
இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று முடிச்சிடலாம். இதுக்கு அடுத்த நாம வந்து பார்த்தீங்கன்னா ஜேஷ்டர்னா ஓகே. அதுக்கப்புறம் சிரேஷ்டஸ்ச. இந்த பிராணனை எப்படி பண்ணணும்? இப்போ உட்கார்ந்துட்டீங்களா? இப்போ உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பிராணன் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா சைத்தன்ய மாயாவோட சேர்ந்து பிராணனாச்சி பிராணனாச்சி. அந்த பகவான் என்ன ரூபத்துல இருக்கார்? பிராண ரூபத்துல இருக்கார். பிராணக அவர் எப்படிப்பட்டவர்? இந்த உலகத்துக்கே மூத்தவர். என்னோட தேகத்தில் அவர் தான் மூத்தவரா இருக்கார் அப்படின்னு அந்த பிராணனையே ஈஸ்வரனை நீங்க எப்படி பாவிக்கிறீங்களோ, சங்கு சக்கர கதாதாரியா வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை நீங்க எப்படி போய் சேவனம் பண்றீங்களோ, அதே மாதிரி இந்த தேகத்துக்குள்ளார பிராணன் தான் அவர் அப்படின்னு, அவர் தான் மூத்தவர் அப்படின்னு கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த பிராணனையே வீக்ஷணம் பண்றது, பார்க்கறது. அதான் ஈஸ்வர தரிசனம்ன்ற. அது மனசுல அதுலயே நின்னுனீங்க அப்படின்னா ஈஸியா பிரம்மத்தை பிடிக்கிறது ஈஸி. சரி, அதுக்கு அடுத்தது என்னது? சிரேஷ்டஸ்ச வந்துருது. இதையும் முடிச்சுட்டா வந்துரு, கம்ப்ளீட் ஆயிரு. சிரேஷ்டஸ்சன்றதுக்கு அர்த்தம் என்ன சுவாமி அப்படின்னா பிரசஸ்யதமக சிரேஷ்டா. பிரசஸ்யதமக அப்படின்னா இருக்கிறதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தவர், புகழத்தக்கவர், சிரேஷ்டமானவர். நம்ம சொல்றோம்ல சிரேஷ்டமானவர், உயர்ந்தவர். தமப்பிரத்தியத்துக்கு வர்றது ரொம்ப பெஸ்ட் பர்சன் அப்படின்னு போது சிரேஷ்டகன்னு சொல்லுவோம். ரொம்ப பெஸ்ட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரசஸ்ய தமகன்னு போட்டிருக்கு. இருக்கிறதுலே பெஸ்ட். இந்த உலகத்திலேயே நான் சொல்லுவேன்ல, இந்த உலகத்திலே சாஸ்திரம் ஒழுங்கா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த உலகத்திலே எது சுவாமி பெஸ்ட்? ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஜி எப்படியாவது காப்பாத்திருங்க, எப்படியாவது இந்த பர்சனை காப்பாத்திருங்க, அவரை எப்படியாவது காப்பாத்திருங்க, சொத்தை வித்தாலும் பரவாயில்ல அவரை காப்பாத்திருங்க ஜி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்மளுடைய அப்பாவையோ அம்மாவையோ கணவனையோ ஹஸ்பண்டையோ ஒய்ஃபையோ சில்ட்ரன்ஸையோ. அப்ப எதை காப்பாற்ற சொல்றீங்க நீங்க? பிராணனை தக்க வைக்கிறதுக்காக தான் இந்த உலகத்துல எல்லா காரியங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த உலகத்துல எது பெஸ்ட் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் சாக விரும்பல, யாரும் சாக விரும்பல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாகிறதுன்னா என்ன அர்த்தம்? பிராணன் போடுறது. அப்ப இந்த உலகத்திலே ஏதாவது வேல்யூபிளா இந்த உலகத்துல தங்கம் வைரம் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் மட்டும்தான் இருக்கிறதுல பெஸ்ட். ஏன்னா என்னோட உயிர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிரேஷ்டகன்றதுக்கு அர்த்தம் எல்லாத்துலயும் பெஸ்ட்டுக்கு பேரு சிரேஷ்டகா. அந்த பகவான் என்னவா இருக்கார்? பிராண ரூபத்துல இந்த தேகத்துல இருக்கார். அவர் போயிட்டாருன்னா அமங்கலம் ஆயிடும். நான் இல்லை. அப்ப நான் சொல்ற அபிமானம் இருக்கே, ஜீவ பிராண தாரணி. தாத்து வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் அப்படின்னா யாருப்பானா நான் பிராணன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணனை பிடிச்சுக்கிட்டு நான் தொங்கிட்டு இருக்கேன். பிராணன் தான் என்னை தாங்கிட்டு இருக்கு. ஜீவனம் சர்வபூதேஷ். எல்லா ஜீவராசிகளும் ஜீவனமா இருக்கு. அப்பதானே மற்றதெல்லாம். ஒருத்தருக்கு வந்து சுவாசம் போயிட்டு இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். சுவாசத்துக்கு அப்புறம்தான் மற்றதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். அவுட் ஆஃப் அதை வந்து கான்சியஸ் அதை வந்து நம்ம பார்க்கறதே இல்லை, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். நம்ம வாஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டதுக்கு அப்புறம் தான் 000 போட்ட வேல்யூ. இந்த நம்பர் வந்து எது அப்படின்னு கேட்டால் இந்த பிராணன் தான் நம்பர். இதை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? 000 போட்ட வேல்யூலாம் இல்லை. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிராண ரூபத்துல சிரேஷ்டமா இருக்கார். மந்திரம் வந்து இப்ப சொல்லுது பிரசஸ்யதமக சிரேஷ்டகன்னு சொல்லுது. ரொம்ப பெஸ்ட் பெர்சன். பிரசஸ்ய ஸ்ரஹ பாணினி சூத்திரம் இருக்கு. சிரேஷ்டன் ஏன் சப்தம் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரன்ற ஒரு சப்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா ஆதேசமா போட்டீங்க அப்படின்னா சிரேஷ்டன்ற சப்தம் வந்துடும். இது ஆதேச விதானா, ஆதேசம் வந்துடுது. எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் சிறப்பானது அப்படின்ற இடத்துல ஸ்ர அப்படின்ற சப்தத்தை ஆதேசம் பண்ணிக்கணும். கிராமர் புரிஞ்சுங்க. பிராணோபாவ ஜேஷ்ட சிரேஷ்ட இது சுருத்தேக வந்துருச்சு பாத்தீங்களா? 5:1:1 5:1:1 வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான இது விஷயம் வருது, பிராண உபாசனை. அந்த பிராண உபாசனை சொல்லுது இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக, வாவன்றதுக்கு அர்த்தம் நிச்சயமாக ஜேஷ்டனா இருக்கு இந்த சரீரத்துல, மூத்தவன். இதுதான் சிரேஷ்டனாவும் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லுது. ஏன் சுவாமி இந்த இப்படி சொல்லுது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கதை இருக்கு அந்த 5வது அத்தியாயத்தை சாந்தோக்கியத்துல. அதை நம்ம நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதோட நிப்பாட்டு. இதுதான் உபாசனை. நமக்கு வந்து ஈஸ்வர உபாசனா, ஆத்தியாத்மிகத்துல ஈஸ்வர உபாசனை. ஆதி பௌதிகத்துல ஒரு விக்கிரகத்தை வச்சு நல்லா அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகத்துல இங்க எது இருக்கு அப்படின்னா பிராணன் தான் ஈஸ்வரன்.
அதனால இதை உபாசிக்கிறது, இதை ஆராதனை பண்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படி பண்றது அப்படின்னு. நாளைக்கு பார்ப்போம் மீதி. நாளைக்கு அஷ்டமி லீவு, நாளை மறுநாள் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம நாம வரானன. ஓம் நம இதி. ஓம் ராம 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 நாராயண நாராயண. இந்த இந்த ஒரு ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஈஸ்வர தத்துவங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். இந்த ஸ்லோகத்தை ஒரு இண்டிகேட் பண்ணி வச்சுங்க. 21வது மந்திர சாஸ்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாமங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் இருக்குது. நம்பரில் சில நம்பர் நான் எப்போது சாஸ்திரம் சொல்லும்போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த அக்ஷரம் வரக்கூடிய நம்பர் அப்படின்னு. 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிமை இருக்குது, 21க்கு ரொம்ப மகிமை இருக்குது. இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 21வது அதே மாதிரி 8வது இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மந்திர சாஸ்திரத்தில் ரொம்ப விசேஷமான நம்பர். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வச்சிருக்கு, பிராணனை பற்றி சொல்லுது, பிரஜாபதி பிரம்மாவை பற்றி சொல்ல போகுது, அதுக்கப்புறம் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை பேச போகுது, மாதவனை பற்றி பேச போகுது, மதுசூதனனை பற்றி பேச போகுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸ்வரனோட உபாசன மெத்தடை ஒரே ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் நல்லா விசாரம் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். அதனால என்ன பண்ணுங்க, ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இதை என்ன பண்ணுங்க தனியாக ஸ்டோர் பண்ணி பிளேலிஸ்ட்லேருந்து எடுத்து போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. இதை நல்லா திரும்ப 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 இது பண்ணிங்க. அப்போ ஈஸ்வர உபாசனை ஆத்தியாத்மிகத்தில் எப்படி பண்ணணும், என்னெல்லாம் அர்த்தம் அப்படின்னு நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்.